சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களது ராசி அதிபதி சூரியன் 4ல் இருக்காருங்க. 4ல் இருந்து அவர் வந்து இப்போ புதனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கும். நிலபுலன்கள், சொத்து சுகங்களால் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 11ஆம் அதிபதியான புதனும் அங்கேயே இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நிலபுலன்கள், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் புதன் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் போகும்போது வாங்கணும்னு நினச்ச வண்டி கொஞ்சம் டிலேடாக வாங்குவீங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள், பழைய வண்டி கொடுத்து புதிய வண்டிகள் வாங்குறதுக்கான யோகங்களுக்கு, வேலையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஏதாச்சும் பண்ணி பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போ கேதில் போகும்போது ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்தும். என்னென்னா, இந்த மாதிரி வந்து குழந்தைகள் கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுகிறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணி அதுக்காக சின்னதாக கடன் வாங்குறது மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல வளர்ச்சி, சந்தோஷம், குதூகலங்கள் இருக்கும். அதே நேரத்தில் குரு வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைங்க எதிர்த்து பேசுது, என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுது. ஏன்னா வக்கரங்கிறது வந்து உடனே ரிசல்ட் கொடுக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது வேலையை கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. கடன்கள் ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா கரெக்டான ஒரு டேட் சொல்லிட்டிங்கன்னா அதில் ஹானர் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் ஆச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பேராசை, அதீதமான ஒரு பேராசையினால் வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். ஆன்மீக சம்மந்தமான ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது போய் ஒரு மகானை பார்க்கணும், அவருடைய சமாதிகளுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படும். உங்களை குலதெய்வத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கம்யூனிகேஷன் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் வந்து 4லும் புதிய சொத்துக்கள், நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க.